இப்போ நீங்கள் நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ நவ் அசோசியேஷன் எப்படி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது? இப்போ வெரி வெரி ஃபார்ச்சுனேட்லி அசோசியேஷன் இஸ் ரியலி டூயிங் அ கிரேட் ஜாப் with support of SDAT number government. We have like jumped and leaps சூப்பர்பா இருக்குங்க. நம்ம குழந்தைங்கள எவ்வளோ மெடல் வின் பண்றாங்க. we are doing really great in like தமிழ்நாடு from what I saw back then. இப்போ தமிழ்நாடு போனாவே அது ஒரு கெத்தே இருக்குது. ஸோ that's something really very close to my heart. ஒரு ப்ரௌட் மூமெண்டாக தான் இருக்கு எனக்கு இதை கேட்கும்போது. ஏன்னா நம்ம ஊரு நீங்க சொல்லும்போது அப்ப எதுவுமே இல்லாம இருக்கு. இப்போ எல்லாரும் இங்க வராங்க ட்ரைனிங் பண்றதுக்கு. எஸ் ஏன்னா எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம the athletes நம்ம we all go, we get selected and we go இல்லையா. ஒரு ரோட் ரேஸ்ல மெயினாவே ஒரு பஞ்ச் எல்லாம் போகுதுன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீட் கூட மெயின்டைன் பண்ணாம ட்ராப் ஆனா இதுல அவங்கெல்லாம் வந்து தனித்தனியாக ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்வீப்பிங் வெஹிக்கிள்னு போகும். அவங்களுக்கு என்னன்னா இந்த லாஸ்ட் ரைடர் பின்னாடி அவங்க வரணுங்கிறது. இவங்கெல்லாம் ரொம்ப லைக் நம்ம ஸ்லோவாக ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களே. மற்ற ஸ்டேட்லையும் இருக்கிறாங்க, பட் தமிழ்நாடு ஸ்டேட்ல நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சிஎஃப்ஐலாம் வந்து சொல்லுவோம், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ரைடர்ஸ் அமுச்சுட்றீங்க, இதுக்கு அமுச்சுடாமையே இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து அது ஹர்ட் ஆகும். என்னடா நம்ம ஸ்டேட்ல இருந்து ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம தானே நம்ம குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோம். டவுன் சவுத்ல இருந்து வரவங்க எல்லாமே வில் கம் அண்ட் வித் ஃபுல் அட்டெண்டன்ஸ் டு ஸ்டேட். பட் did we have that equipment? No. Did they have enough training? No. அவங்க நல்லா அந்த ரா பவரை போட்டு ஓட்டுவாங்க. அவங்களுக்குலாம் ட்ரைனிங் நல்லா இருந்திருந்தா இன்னும் நல்லாவே அச்சீவ் பண்ணலாம் இல்லையா. ஸோ திஸ் வாஸ் த கேப் தேர் விச் இஸ் நவ் லைக் குழந்தைங்களா எவ்வளோ மெடல்ஸ் இன்னும் அக்ராஸ் ட்ராக் ஆகட்டும், எம்டிபி ஆகட்டும், ரோட் ஆகட்டும், we are making very good. சென்னையோட கிளைமேட்டே டோட்டல் டிஃப்ரெண்ட். ஏன்னா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது we are டோட்டல் ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், ஹீட்டு. நீங்கள் வேற ஸ்டேட்ல போய் நீங்கள் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே கோல்டு கிளைமேட்டாக இருக்கும். ஸோ எப்படி அந்த கிளைமேட் சேலஞ்சஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க? என்னன்னா வந்து வெரி ஃப்ராங்க்லி கோல்டாக இருக்கும் அந்த பிளேஸ். பட் ஆனால் நம்ம ரேசஸ் எல்லாமே 8:30 தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெதர்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகிடும். அப்புறம் நம்ம வார்ம் அப்னு பண்ண ஆரம்பிக்கும் போதே இல்லை நம்ம பாடி வந்து வில் கைண்ட் ஆஃப் கெட் இது. ஸோ ரியலி ஒரு கோல்டுனாலன்னு நான் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நான் சஃபர் பண்ணதில்லை. பட் ஹீட் ட்ரைனிங் ஆக்சுவலி வுட் ஹவ் ரியலி. ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் நம்ம ரேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 6க்கு ரேஸ் பண்ணி 7 o'clock முன்னாடி முடிச்சுட்டு போயிடுவோம். பட் ஆனால் ரியலி ஸ்டேட் ஆகட்டும், நேஷனல்ஸ் ஆகட்டும், மத்தியானம் 12 மணிக்கெல்லாமே கூட நம்ம ரேஸ் பண்ணிட்டு போயிட்டு ரேசஸ் வில் ஹேப்பன் த்ரூ அவுட் த டே இல்லையா. நான் வின் பண்ண ரேஸே பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு 42 வெரி வெரி ஹாட் அந்த பீக் டைம்ல. அப்படியே லைக் டயர்ஸ்லாம் பர்ஸ்ட் ஆயிட்டு இருந்தது. நம்ம ஒரு இடத்துல நம்ம நின்னோம்னா அந்த ஷூ அந்த கிளீட்ல வந்து அந்த ரப்பர் இது இருக்கும்ல, அது மெல்ட் ஆகி எப்படியே இதாகுது. அந்த அளவுக்கு ஹீட்ல தான் நாங்க வந்து இது பண்ணோம். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஐ ஹேட் டு ஸ்பெசிஃபிக்லி ட்ரெயின் அட் மார்னிங் 10 o'clock 11 o'clock இந்த ரேஸ் வர டைம் வரும்போது அந்த டைம்லையுமே அந்த வெயிலில் நான் வந்து அந்த எஃபர்ட் போடுற அளவுக்கு பண்ண வேண்டியது. தட் வாஸ் சம்திங் தட் ஐ ஃபோக்கஸ்ட் அண்ட் ஐ ட்ரெயின்ட் ஆன். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த ஈவெண்ட்டோட கேட்டகரி என்ன மாதிரியான ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து ரேஸ் பண்ணீங்க சொல்ல முடியுமா? ஓகே, எங்களுக்கு வந்து பேசிக்லி ரோட் சைக்கிளிங் இஸ் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட் இல்லைங்களா. ஸோ நான் வந்து யூஸ்வலி ஐடிடி அண்ட் மாஸ் ஸ்டார்ட் இது ரெண்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஐடிடினா என்னன்னா அந்த 30 கிலோமீட்டர் நம்ம தனியாக ஓட்டணும். ஸோ தனியாக எல்லாருமே தனித்தனியாக ஓட்டுவாங்க. ஒரு 1 minute or 2 minute கேப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் பின்னாடியும் போகக்கூடாது, எந்த வெஹிக்கிள் பின்னாடியும் போகக்கூடாது. நம்ம தனியாக வந்து இந்த 30 கிலோமீட்டர்ஸ் எல்லாரும் என்னென்ன டைமில் முடிக்கிறாங்கன்னு பார்க்கறது தான் ஐடிடி. மாஸ் ஸ்டார்ட்டுங்கிறது குரூப்பாக எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட்டு 3 அந்த ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணுறா இதுதான். ஸோ நான் ஐடிடியில் தான் நான் வின் பண்ணியிருந்தேன் மெடல். ஸோ அண்ட் ஆல்சோ ஏஜ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா எலீட் கேட்டகரினா தட் இஸ் 18+ இருக்க எல்லாருமே வந்து எலீட்ல வருவாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அந்த 2021 அந்த நான் வின் பண்ணுற நேஷனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு 1 month முன்னாடி CFI தட் இஸ் சைக்கிளிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா திடீர்னு வந்து when they announced இந்த மாதிரி ரேஸ் வரப்போது நேஷனல்ஸ் இங்கே நடக்க போதுங்கும் போது எலீட் கேட்டகரிக்கு வந்து அப்பர் லிமிட் 35ன்ட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் 37. எனக்கு ஐ ஜஸ்ட் தாட் என்னடா நம்ம நேரம் எப்படி நான் சொல்லுவேன்ல, ஆமா எப்பவுமே நான் சொல்லுவேன்ல அன்சர்டனிட்டிஸ் இருக்குன்னு, இது ஒரு பெரிய ஐ வாஸ் லைக் அப்போ இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா. அண்ட் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் ஹூ வில் கெட் அஃபெக்டட் இன் தட் பிகாஸ் மற்றவங்க எல்லாமே இந்த யங் ஏஜ் தான். எப்படி நீங்க சான்ஸ் கிடைச்சது பார்ட்டிசிபேட் பண்றது? I had to write to CFI. So I requested them. I said, see, I'm of this age. ஆனால் தமிழ்நாடுல நான் தான் வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அப்போ
அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே நீ வந்து உன்னோட ஸ்டேட்ல நீ வின் பண்ணிட்டு வரேன்னா யூ கேன் கம். ஐ செட் எஸ் அஃப்கோர்ஸ் ஐ வில் பி வின்னிங்னு. ஸோ அந்த இதில் நான் வின் பண்ணிட்டு when I went, they obviously they were happy. And when I won the podium, it was really so sweet of them. என்னை வந்து அந்த போடியம்ல கூப்பிடும் போது the CFI people, they proudly announced that, madam வந்து is mother of 2. இவங்க என்கிட்ட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி, she came and she told, no, I'm training hard, I will, doன்னு. ஸோ என்ன அந்த இதில் வந்து they called my son because அன்னைக்கு அவன் வந்திருந்தான். My daughter was like ஹோட்டல்ல இருந்தா. சன்னியும் போடியம்ல என்னோட ஏற வச்சது வந்து was the great, proudest moment for me. See, one of the happiest moment in yes, life. Yes, absolutely. Actually, இந்த இதில் நான் ஒன்று சொல்லணுங்க. நான் வந்து இந்த 2 years 3 years ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் நல்லா தெரியல. I came across ஒரு வீடியோ, பவர் ஆஃப் லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it was about one US cyclist who got an Olympic gold medal, and then she had a kid. She became pregnant, she had a kid. So she just felt like, நான் மறுபடியும் ட்ரெயின் பண்ணி இப்போ என் குழந்தை இருக்கும் போது I want to step on the podium so that my child will get an opportunity to see. So she worked super hard and she won the gold medal, and she carried her 2-year-old son on the podium. That was a superb moment, and she cried. In the video irukla, I don't know why it connected with me so much, probably as a mother, right? When I didn't have someone to look upon to, right? Because everyone who's riding is 18, 19. So ennoda space, so I kind of connected with her in space of this mother. So ennoda every local race or anything முன்னாடி நான் உட்காந்து நான் அந்த வீடியோ பார்ப்பேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது, அதான் கண்ணிலேருந்து தண்ணி வரும். அந்த மாதிரி I used to watch that videos. That used to be my motivation. And the same thing happened in my life. This is probably the power of manifestation. போடியம்ல உங்க பையன் கூட நின்னது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மொமெண்ட் சொன்னீங்க. சோ அவங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் உங்க பொண்ணு வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்களுக்கு அந்த மிஸ் பண்ண மொமெண்ட் எந்த அளவுக்கு கோவத்தை கொடுத்தது அவங்க தம்பி மேல? ஆக்சுவலி வந்து நான் ஐடிடில வின் பண்ணல. ஸோ அது ஃபர்ஸ்ட் டே. அப்போ வந்து இது லாக்டவுன் டைம் இல்லையா? ஸோ யூஸ்வலி நேஷனல்ஸ்க்கு எங்கள் அப்பா மட்டும்தான் கூட வருவார். பட் அந்த லாக்டவுன் டைம் அதெல்லாம் அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம் இருந்தாங்கனால அந்த பர்டிகுலர் நேஷனல்ஸ் எல்லா ஃபேமிலியோட நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த ரேஸ் வந்து என் பொண்ணு தான் வந்து பாவம் காலையிலேருந்து அவ்வளோ மொட்டை வெயிலில் ஃபுல்லாக இருந்து எல்லாம் ஈவினிங் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஸோ தேர்ட் டே வந்து நான் ரோட் ரேஸ்க்கு போகிறேன். அன்னைக்கு வந்து சரி ஃபர்ஸ்ட் டே வந்து என் பொண்ணு வந்துட்டதுனால நான் என் பையனை கூட்டிகிட்டு வந்தேன். பொண்ணு வந்து கார் ரூமில் விட்டுட்டு வந்தேன். ஏன்னா காரில் அவ்வளோதான் இடம் இருந்ததுன்னு பார்த்தா அன்னைக்கு திடீர்னு வந்து மெடல் செரமனி வச்சு என் பையன் இருந்தான்னு என் பையனை கூப்பிட்டாங்களா. என் பொண்ணுக்கு ஒரே அவனுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது, நான் தான் வந்து கூட இருந்தேன் அப்படின்னு. பட் they were like very proud of me, so I'm very happy. மேம், இப்போ அந்த போடியமோட மொமெண்ட்டை நீங்க ரிமெம்பர் பண்ணி பேசும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்குமே அது இட்ஸ் அ லைஃப் டைம் மொமெண்ட் இல்லைங்களா? தே ஸ்டில் ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் மீ. ஆக்சுவலி அவங்க தான் என்னோட ஒன் ஆஃப் தி வெரி ஸ்ட்ராங் டீம் ஹூ ஹேட் சப்போர்ட். ஏன்னா நடுவுலலாம் தேர் ஆர் டைம்ஸ் வென் ஐ ஹவ் டவுட்டட் மை செல்ஃப். நம்ம எதுக்கு இவ்வளோ பண்ணுறோன்னு எனக்கே அந்த கேள்வி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு தடவை வந்து என் குழந்தைங்க கிட்ட ஏதோ ஒரு ரொம்ப லோ மூமெண்ட்ல இருக்கும் போது நான் சொன்னேன், இல்லை ஐ திங்க் நான் போதும், ஐ திங்க் ஐ ஹவ் டன் இனஃப்னு. அப்போ என்னோட பையன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக, அம்மா வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, நீங்கள் வேற யார் இது நீங்கள் தானே சொல்லுவீங்க, டோன்ட் லிசன் டு வாட் அதர்ஸ் சேன்னு, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் வி நோ ஹவு மச் ஆஃப் எஃபர்ட் யூ ஆர் புட்டிங். உங்களுக்கா டயர்டாகி நீங்கள் குவிட் பண்ணுறீங்கன்னா வி ரெஸ்பெக்ட் இட். பட் மற்றவங்க எது சொன்னாலும் டோன்ட் டூ இட், எங்களுக்காக பண்ணுங்க. அவ்வளோ மெச்சூர்டாக என் பையன் வந்து அந்த ஏஜில் பேசும்போது that was the great big encouragement for me. So I owe a lot everything to them. எனக்கே வந்து கொஞ்சம் அவங்க பையன் பேசுறது ஒரு எமோஷனலாக தான் இருக்கு. இப்போ அட் த ஏஜ் ஆஃப் 37 நீங்கள் வின் பண்ணீங்க எலைட் கேட்டகரி above 18+ சொன்னீங்க. ஸோ உங்களோட சின்ன வயசுல உள்ளவங்க தான் நீங்க வந்து தோக்கடிச்சிருப்பீங்க. ஸோ அப்படி அவங்க வந்து யாராவது உங்கள்கிட்ட கேட்கலாம், எப்படி நீங்க இந்த ஏஜ்ல வந்து இவ்வளோ ஸ்டாமினாவோட பண்ணீங்க? ஸோ யாராவது விஷ் பண்ணியிருக்காங்களா? ஐ மீன் எவ்ரிஒன் ஆக்சுவலி யாருக்குமே தெரியல எனக்கு அவ்வளோ ஏஜ் இருக்கு. போடியம்ல ஏறும்போது இவர் லைக் சிஎஃப்ஐல ஒரு விஎன் சிங்னு அவர் தான் வந்து ஹீ ஸ்போக் இன் மைக். ஸோ வென் ஹீ டோல்டு ஷீ இஸ் மதர் ஆஃப் 2ன்னு சொல்லும் போது அங்கே எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஆச்சு, என்னது மதர் ஆஃப் 2 அப்படிங்கிற மாதிரி இது. ஸோ எவ்ரிஒன் கேம் அண்ட் appreciated me. They were all very happy actually.
அதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்டோட பியூட்டி. நம்ம ரேஸ் பண்ற வரைக்கும் இந்த காம்படிட்டிவ்னஸ் இருக்கும், பட் ஒன்ஸ் யூ ஃபினிஷ்ல யூ ட்ரூலி ஃபீல் ஹாப்பி ஃபார் ஈச் அதர், பிகாஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வாட் இட் டேக்ஸ் டு பி தேர் இந்த ஸ்டார்ட் லைன். பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உமன்ஸ்க்கு வந்து அவங்களோட ட்ரீமை சேஸ் பண்ற ஒரு சான்ஸ் கிடைக்காது. கண்டிப்பா இல்ல, அது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமாவே இருக்கு. ஸோ நீங்க அதை அச்சீவ் பண்ணும்போது நிறைய பேருக்கு அவங்களுக்கு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் கண்டிப்பா. அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் இல்லைங்க. லெட் மீ டெல் யூ, ஆஃப்டர் 16 இயர்ஸே நீங்க பாத்தீங்கன்னா I think across all sports you will see that under 14 under 16 வரைக்கும் கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஹை இன் நம்பர்ஸ் இருக்கும். under 18 வரும்போது there is a vacuum, அந்த நம்பர்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். பிகாஸ் எந்த குழந்தைங்கள வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி வளர்த்துறாங்களோ அந்த 16 இயர்ஸ்க்கு மேலே வேண்டான்னு அவங்களே சொல்றாங்க. சொசைட்டி என்ன பேசினாலும் என்ன, நீ போமா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிற குழந்தைங்க தான் வர முடியுது அந்த 18. இப்போ நான் ஏன் வர முடிஞ்சதுன்னா, ஏன்னா I was already an adult, so I made my choice, so it's okay. இதே நான் வந்து ஒரு 16-17 இயர்ஸ்ல எங்க அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்திருக்க முடியுமா? Not at all, right? So that's still there. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க டாட்டர்ஸோ இல்லை சன்ஸோ சைக்கிளிங் வரணும்னா ஸோ என்ன மாதிரியான சப்போர்ட் அவங்க கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம வந்து அந்த எக்ஸ்போஷர் கொடுக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுதா, ஒரு ஸ்போர்ட் பண்ணணும்னு தோணுதா, முடிஞ்ச அளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுங்க. அந்த குழந்தைங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, அவங்களுக்கா அது பிடிச்சி அதை எடுத்துட்டு வரும்போது நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல. they themselves will be very focused on it. அப்படின்னு பார்த்து நான் நிறைய யங் அத்லீட்ஸ் நான் பார்த்துருக்கேன் who have done. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு என்ன சப்போர்ட் அவங்க கேட்குறாங்களோ அந்த டைம் இருந்தால் போதும். மற்றபடி இப்போ வர குழந்தைங்களாம் வெரி ஸ்மார்ட் டு மேக் தியர் டிசிஷன்ஸ். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருக்கா அவங்களே தே கோ சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம அந்த டைம் மாதிரி இல்லை. ஸோ we just have to be the enablers for them. That's it. அண்ட் இஃப் இன் கேஸ் பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, பட் ஃபினான்ஷியலாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆகலாம். நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி பண்ணலாம்? ஒரு மந்த்லி வந்து பேசிக்காக இவ்வளோ இருக்கணும் இந்த சைக்கிளிங் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஸோ எவ்வளோ மேம் சொல்ல போறீங்க? சரி, என்ன நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சைக்கிள் இருந்தால் போதும். அங்கே இப்போ வந்து நிறைய சைக்கிளிங் குரூப்ஸ் வந்துருச்சு. ஒரு ஏரியாலையுமே சைக்கிளிங் குரூப்ஸ் இருக்கு. எனக்கு காண்டாக்ட் பண்றவங்க கிட்ட கூட நான் சொல்றது, முதல்ல நீங்க சைக்கிள் ரெண்டட் சைக்கிள், அதுவும் இப்போ சைக்கிளே இல்லையா, முதல்ல நீங்க சைக்கிள் ரெண்ட் பண்ணுங்க. இன்னும் அங்க இருக்க லோக்கல் குரூப், அது ஏன்னா தனியா போறதை விட நீங்க குரூப்பா போகும்போது இன்னும் சேஃப்டி எல்லாமே இருக்கும். அந்த ஒரு தான், இல்லை தனியாகவும் போறீங்கனாலும் தனியாகவும் போறது தப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து அந்த குரூப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ரைடிங். 5-6 months நான் தான் சொன்னேன், என்னோட இனிஷியல் 2 yearsல நான் சும்மா குரூப்போட ஓட்டியே நான் வந்து பெட்டர் ஆனேன்னு. ஸோ ஒன்ஸ் அது அப்புறம் பெட்டர் ஆக லோக்கல் ரேசஸ் இப்போ இருக்கு, நாங்களாம் கண்டக்ட் பண்றோம். இன்னும் சென்னையில மட்டுமே ஒரு 2 races மந்த்லி அது வர இருக்குது நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ரேசஸ் வரட்டும். இன்னைக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஓ நான் ரேஸ் வரணும்னா ஐ ஹாவ் டு பி இன் சர்டன் லெவல். நாட் அட் ஆல். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ் போகும்போது ப்ராப்ளி ஐ வாஸ் டூயிங் அ ஸ்பீட் ஆஃப் 23 kmph. இது வந்து நீங்க எதுக்கு இன்னொருத்தவங்களை காம்படிஷனா பாக்குறீங்க? ஜஸ்ட் லுக் அட் அ பிளாட்ஃபார்ம் வேர் நம்ம போய் ஓட்டிட்டு நம்ம எங்க லெவல்ல இருக்கோம்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ லெட் தெம் ஸ்டார்ட் கம்மிங் இன் டு த ரேசஸ், ஃபிகர் இட் அவுட், அண்ட் தென் அதுக்கப்புறம் லுக் அவுட் ஃபார் கோச்சஸ். நிறைய கோச்சஸ் இங்க இருக்கிறாங்க. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டே சைக்கிள் வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம அவ்வளோ யோசிக்கணுங்கிறது இல்லை. யூ வில் ஃபிகர் இட் அவுட். நம்ம வந்து ஒரு பாத்துல நடக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு போக போக வழி தெரியும்ல, அந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப நம்ம யோசிக்க தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. மேம் அண்ட் ஒன் மோர் திங், ஈவெண்ட்ஸ் ரெகுலர் நடக்க போக சொல்றீங்க. நிறைய பேருக்கு ஈவெண்ட்ஸ் எப்போ நடக்குது, செலெக்ஷன்ஸ் எப்போ நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எங்க தெரிஞ்சுக்கலாம்? நான் இந்த ரீசனுக்காக தான் ஒரு லோக்கல் குரூப்ஸோட நீங்க ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நல்லா ஈஸியாகவே ஃப்ளோ ஆகுது. சி இப்போ வி ஆர் லிவிங் இன் அ வேர்ல்ட் ஆஃப் வாட்ஸ்அப் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சைக்கிளிங் கிளப்ல இருக்கும் போதே ஃபேஸ்புக்ல யூ கேன் ஃபாலோ அவர் தமிழ்நாடு அசோசியேஷன். அங்கே அசோசியேஷன் அக்கௌண்ட்லயே வந்து யூ ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், எங்க டிஸ்ட்ரிக்ட் எனிதிங் that's happening that is there. So இப்போ வேற ஏதாவது ஊர்ல இருக்கிறீங்களா, உங்களோட அந்த ஏரியால இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன், நீங்க சொல்ற டயர் 1 சிட்டிஸ்க்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் சைக்கிள் இருக்கும். சோ அதே டயர் 2 சிட்டிஸ் 3 சிட்டிஸ்ல சோ அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஒண்ணும் இல்லைங்க, அங்க லோக்கல் ரேஸ் நடக்குது இல்ல, அவங்களும் ஓட்டிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்பர் வாங்கினாவே போதுமே. இப்படிதான் வந்து யூ சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ அங்க இருக்கிற அந்த லோக்கல் அந்த டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அவங்க கிட்ட நம்ம கனெக்ட் வச்சுக்கிட்டோம்னா then informations will flow, and then you will know என்னென்ன ரேசஸ் எப்போ வருது. ஸோ they can easily connect. இப்போ இன்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு தட்டுப்பாடுங்கிறதுலாம் இல்லை, இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். யங் மதர்ஸ் யாராவது சைக்கிளிங் ட்ரை பண்ண நினைக்கிறீங்கன்னா அவங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் வராங்க. இன்ஃபேக்ட் சைக்கிளிங் இஸ் அ ஸ்போர்ட் வேர் இன்ஜுரி ரொம்ப ரொம்ப லைக் இட்ஸ் நாட் லைக் லோ இம்பேக்ட் ஸ்போர்ட் தான் அது. ரொம்ப யோசிக்காதீங்க. ஜஸ்ட் கனெக்ட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது யூ கேன் ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா? இப்போ இந்த சைக்கிளிங் குரூப் இதெல்லாம் நான் ஏன் அது மறுபடியும் ஐ ஸ்ட்ரெஸ் ஆன் த ஃபேக்ட் இஸ் லைக் இப்போ நானா போறேன்னா ஒரு நாள் 2 நாள் நம்ம முன்னாடி பேசணும் இல்லையா? ஒரு நாள் போனால் நம்மளுக்கெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் எந்த ஒரு இதில் நம்ம எந்திரிக்க போகிறோம் நம்ம விட்டுடுவோம். ஆனால் ஒரு குரூப்ல இருக்கும் போது இல்லை நம்மளுக்கு நோ மேட்டர் வாட் அவங்க யாரோ ஒருத்தங்க ரைட் பிளான் போட்டுட்டே இருப்பாங்க. இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ரிமைண்டர். சரி நம்ம போகலாம் ஒரு சின்ன ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? So young women, we have now lot of women cyclists who are like riding across எல்லா ஊர்லயுமே. You just have to look. அவங்க கிட்ட பேசுங்க. மற்ற சைக்கிளிஸ்ட் விமன் சைக்கிளிஸ்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசுங்க. அவங்க ஓட்ட முடியலனாலும் வேற யாராவது கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ரீச் அவுட். டோன்ட் புல் பேக். ஐயோ எனக்கு இது ஆகாதுங்கிறத ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் அவ்வளோ யோசிக்கணும்? ஸோ கெட் இன் டு எனி கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் அண்ட் எஸ்பெஷலி வென் இட்ஸ் சைக்கிளிங் இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஸ்போர்ட். ஸோ இட்ஸ் குட் ஒன். Tell me about TNCA. So how well it is? நீங்க இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ஃபென்டாஸ்டிக் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மிஸ்டர் சுதாகர். லைக் அவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நவ் த டீம் இஸ் லைக் ரியலி சூப்பர். ஐம் வெரி பாசிட்டிவ் அபவுட் இட். இன்ஃபேக்ட் இப்போ ஒரு 2 days பேக் நடந்த சாம்பியன் கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ல தே ரெகக்னைஸ் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷன் அஸ் த பெஸ்ட் ஆர்கனைசர். This fantastic news I'm hearing. So in fact வந்துட்டு they were like telling சைக்கிளிங்க்கு வந்து நாங்க கொடுத்த இந்த சின்ன சப்போர்ட்ல you have shown such a huge result. The credit goes to all the players who got the medals. So நாங்க இன்னைக்கு பேசுறோம்னா it is because of the racers who have dedicated and they have won the medals. எப்பயுமே வந்து நாங்க organize, we are just helping them, right? But who's like it's the racers who are like doing it. So glad that Tamil Nadu Association was able to support their dream. நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ வந்து 14 lakh 15 lakh worth track cycles எல்லாம் கொடுத்து they made medals in the international arena. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த சைக்கிள் இல்லாததுனால அந்த எக்யூப்மெண்ட் இல்லாததுனால though they had the power they were not able to provide the result. ஒரு ஸ்போர்ட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, everything has to come in place. அந்த மாதிரி மேம் அசோசியேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் ஆயிருக்காங்க நீங்க சொன்னீங்க. அண்ட் டு ஆஸ்க், தமிழ்நாட்டில் டிசிஎல்ல ஐபிஎல் லெவல் ஒரு ஈவென்ட் நடத்தலாம் எப்படி பிளான் வந்தது? அதோட பிரெயின் சைல்டு வந்து இவர் சுதாகர் ஜி தான். அவர் வந்து ஹீ கேம் அப் அண்ட் செட் ஐபிஎல் மாதிரி நம்ம வந்து சைக்கிளிங்ல பண்ணணும் அப்படின்னு. தட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். பிகாஸ் நான் அந்த டைம்ல தான் வந்துட்டு we always felt that cycling அவ்வளோ ஒரு ஈவெண்ட்ஸ் இல்லை. இன்னொன்று வந்து கேஷ் ப்ரைஸ் பெருசாக இல்லைல்ல. ஸோ அத்லீட்ஸ் அவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணுறாங்க, ரேஸ் பண்ணுறோம். பட் ஒரு கேஷ் இன்சென்டிவ்னு இருக்கும் போது இட் ரியலி மோட்டிவேட்ஸ் தி அத்லீட்ஸ் அண்ட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் தெம் இல்லையா. ஸோ வி ஜஸ்ட் தாட் இட் வில் பி அ கிரேட் திங் டு டூ. ஸோ தமிழ்நாடுல இருந்து பெஸ்ட் பிளேயர்ஸை வந்து ஒரு டீமும் வந்து தே வில் வாண்ட் டு டேக் இட். வென் அ ஸ்டேட் நெவர் ஹேட் எனி ஈவெண்ட்ஸ், அதுவும் இந்த சச் அ லார்ஜ் ஸ்கேல், but to bring that up and also bring in sponsorships, because ஒரு sponsorships வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா கூட ஈவென்ட்ஸ் நடக்கணும். that is the biggest challenge ல ஒரு ஸ்பான்சர்ஸ் வருது. Yes, so you need to kind of work on the entire ecosystem இல்லைங்களா. நம்மளுக்கு வந்து ஒரு அத்லீட்க்கு வந்து பெனிஃபிட் இல்லைன்னு சொல்றதை விட அப்ப அங்க ரேசஸ் நடக்கணும், அந்த ரேசஸ்க்கு ஸ்பான்சர்ஸ் வரணும், அந்த அப்புறம் வியூவர்ஸ் இருக்க ஆரம்பிச்சோம்னா எவ்ரிதிங் அரவுண்ட் இட் டெவலப்ஸ். இப்போ அந்த ரேஸை பார்க்க வர பல குழந்தைங்களுக்கு வந்து சைக்கிளிங் எடுக்கணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் அந்த மாதிரி. ஸோ நம்ம அந்த டிசிஎல் ரியலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ட்ரெயினிங். நீங்கள் இப்போ நம்ம 3 TCLs முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் TCL விட செகண்ட் TCL ரொம்ப, third TCL, so the quality is getting improved and the competition is getting very fierce. It is very nice. In fact third TCL நாங்க வந்து சென்னையில around the island ground நடத்தணும். So it was superbly done where a lot of public were also able to see, where cycling was able to catch the eyeball. I think island ground வந்து next ஒரு race track மாதிரி ஆயிட்டு இருக்கு. First car race, இப்போ cycling. Yes, நிறைய cycling events கொஞ்சம் அந்த island ground. It's a very nice short route but very interesting ஆன ஒரு route. So next TCL எப்போ மேம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? June July அந்த டைம்ல வருங்க. Okay ma'am, hope you enjoyed this session and we are into the final round. Okay. So இது எல்லார்ட்டையும் நான் கேட்கறதா ஒரு rapid fire round. So I'll give you 2 options or one line மாதிரி தான். Yeah. So you give a rapid answer. So morning ride or evening ride? Morning. Climb or sprint? Sprint. எனக்கு கிளைம்பே பிடிக்காது. Road bike or MTB? Road bike. Okay. Solo ride or group ride?
group ride anytime. ஸோ சோலோ போயிருக்கீங்களா? Yeah, solo போயிருக்கேன். Yeah, But yeah. group When is I have fun. my own workout, அது இருக்கும். So that will be more focused. So yeah, One word to describe cycling. freedom. நைஸ். ஸோ ஃபேவரட் சைக்கிளிங் டெஸ்டினேஷன் நீங்கள் போனதுலே? இதுக்கு மட்டும் எனக்கு ஹில்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ராப்ளி ஊட்டி. ப்ரீ ரேஸ் ரிச்சுவல், அது ஆக்சுவலாக ரேஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பீங்க உங்களுக்கு? ஐ ஜஸ்ட் லிசன் டு மை ஃபேவரட் சாங். நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஐ டோன்ட் திங்க் டூ மச். போடி மொமெண்ட், அந்த ஒன் வேர்டில் நீங்கள் சொல்லலாம், என்ன வேர்ட் சொல்லுவீங்க? I felt that was my recognition for my journey. Yeah. And one last question, ma'am. Nutrition and recovery சைக்கிளிங்கில் எவ்வளோ முக்கியம்? Makes a huge difference. நிறைய ஐ மீன் அந்த நேஷ்னல்ஸ்க்கு வர அத்தனை பேருமே they all have trained hard. On that day, I mean, when you have the nutrition and the recovery on place, hydration, that makes a huge difference. And then along with it, the mental state of an athlete. Okay, thank you. So this is the end of the session and all the best for your future, ma'am. Thank you so much. Thank you so much, ma'am. Thank you.